வாரம் 3ஆம் தேதி வெனிசுலா நாட்டின் மீது அமெரிக்கா இராணுவ தாக்குதலை தலைநகர் உட்பட 7 முக்கிய இடங்களில் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கான காரணத்தை அமெரிக்கா கூறுகையில், அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாகவும் அந்த போதைப் பொருட்களால் அமெரிக்காவிற்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறி இந்த தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பல்வேறு நாடுகள் கண்டனத்தை பதிந்திருந்த நிலையில் அமெரிக்கா வெனிசுலா அதிபரை விலகவும் நாடு கடத்தவும் போவதாக அச்சுறுத்தி வண்ணமே இருந்தது. இந்த நிலையில் நேற்று அவரை அதிரடியாக அவரையும் அவர் மனைவியையும் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறது. இது சர்வதேச அரங்கில் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருந்தாலும், இது மேலோட்டமாக பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கம், ஒரு நாடு தன் பாதுகாப்பிற்காக செய்திருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை போல் காட்சி இருந்தாலும், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலும் மிகப்பெரிய ஒரு மோசடியும் அரசியல் பார்வையாளர்களால் புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவிற்கு இது ஒன்றும் புரிதல்ல. தாக்குதல் நடத்தியிருப்பது இதே யுத்தியை பயன்படுத்தி ஈராக்ல நடந்துச்சு. ஈராக்ல என்ன சொல்லிட்டு முதல்ல ஆரம்பிச்சாங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொன்னாங்க. மிகப்பெரிய பேரழிவு ஆயுதங்கள் இங்கே இருப்பதாகவும் அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் சொல்லி தான் உள்ள போனாங்க. உள்ள போய் எதுவும் கண்டுபிடிச்சாங்களா? எதுவுமே கண்டுபிடிக்கல. தூக்குல போட்டு அதை அங்கே ஒரு சகாப்தத்தை முடிச்சு இவங்க விரும்புகிற மாதிரியான ஒரு ஆட்சியை நிறுவி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை சொல்றதுதான் உங்களுடைய வேலையா இருக்கு. அதே பாணியைத்தான் இங்க வெனிசுலா மீதும் இப்பொழுது அமெரிக்கா கையாண்டிருக்கிறது. எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முன்னணி நாடாக இருக்கிறது வெனிசுலா. அங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டனா என்ன பண்ணணும்? தென் அமெரிக்கா நாடுகளே பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுக்கு கீழே தான் இருக்கும். அது தனிச்சையா ஒண்ணு செயல்படுது, தனிச்சையா பொருளாதாரத்துல வருதுன்னா அதுக்கு பிடிக்காது. அந்த பொருளாதாரத்தை முடக்குவதற்கும் அந்த எண்ணெய் வளங்களை முடக்கிறதுக்கும் கைப்பற்றுறதுக்கும் ஒரு நோக்கமாகத்தான் சர்வதேச அரங்கில் பார்க்கப்படுவதே தவிர பெரும் முதலீடுகளுக்கு தான் லாபம். அமெரிக்காவில் யாருக்கெல்லாம் கை காட்டப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த எண்ணெய் வளங்கள் ஒப்பந்தங்கள் தரப்பட்டு சுரண்டப்படுகிற வேலையை தான் பார்க்க போகுது. இதே மாதிரியா தான் பல்வேறு நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து அவங்களுக்கு ஈஸியான எளிமையான ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகள், குறிப்பா சர்வதேச வணிக அமைப்பு என்று ஒன்று இருக்கிறது, அதில் உறுப்பினராவது குறைந்தபட்சம் ஒரு பொருளையாவது நீங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அதுல நீங்க அங்கம் வகிக்க முடியும். அப்படிங்கிற பொழுது எல்லா வளங்களையும் தன்னகத்தை கொண்ட ஒரு நாடு, எல்லா பொருள்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடு இந்தோனேஷியா. அப்படி இருக்கும்போது அந்த நாட்டோட பொருளாதார மதிப்பையும் எவ்வளவு ரொம்ப 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 போரா இருக்குது, பணத்தோட மதிப்பு எவ்வளவு போச்சு, எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கு. பணத்தோட மதிப்பு இப்படி போயிருக்கு, பண மதிப்பு ரொம்ப மோசமா போச்சு. காரணம் என்ன? இஸ்லாமிய நாடுகளுக்கு எல்லாமே இருந்து அவங்களுடைய மதிப்பு இல்லாம கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு யாரோட அமெரிக்காவோட தலையீடால தான் நீங்க கேட்கலாம், ஏங்க அப்படி நீங்க சொல்றீங்க? இஸ்லாமிய நாடு, அரபு நாடுகள்ல பணம் மதிப்பு அதிகமா இருக்கிற நாடு குவைத்தா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இருக்குதான். குவைத்தா இந்த மதிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன எடுத்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ராணுவ தளவாடங்கள் வச்சிருக்கிறாங்க. நீங்க சொன்ன குவைத்திலே ராணுவ தளம் இருக்கிறது, ஓமன்ல இருக்கிறது, இன்னும் அரபு நாடுகள் பல நாடுகள்ல இங்க இருக்குது. எந்தெந்த நாடுகள்லாம் கொடுத்து வச்சிருக்காங்களோ அந்தந்த நாட்டுல தான் அவங்களுடைய பண மதிப்பை இங்க அதிகா இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இதே என்ன வளம் இருக்காங்க, ஒரே ஒரு கமாடிட்டி தான் அவங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் தான். அந்த அரசியலை நம்ம தொடர்ந்து பேசுவோம் மற்றொரு நிகழ்ச்சி.